ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேசிஎல் கேவிஎல் யூஸ் பண்ணி கெப்பாசிட்டன்ஸ் தான். ஆக்சுவலாக இது ஒரு போர்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 சிபிஎஸ்இ கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங்ஸ் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்ப்போம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பேட்டரி ஆர் கொடுத்துருக்காங்க, 2V 2R கொடுத்துருக்காங்க, பிக்யூங்கிற பாயிண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. பிக்யூங்கிறது ஒரு அன்னோன் வேல்யூ. ஸ்டெடி ஸ்டேட்ல இந்த கெப்பாசிட்டன்ஸோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா சம கான்செப்சுவல் கொஸ்டின். பட் நம்ம பேசிக் தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியா போட்டலாம். இந்த ஒரு ப்ராப்ளம்லேயே நீங்க இதை கத்துக்கலாம், ஃபுல்லாவே கத்துக்கலாம். எஸ், இப்போ இது ஸ்டடி ஸ்டேட்ல அப்படின்னா இங்க ஸ்டடி ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? டைம் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. கெப்பாசிட்டன்ஸ் ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஆயிடும். அப்போ இந்த நடுவில் இதை ஃபுல்லா எடுத்துடலாம். ஸோ அந்த சர்க்யூட் எப்படி ரீட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரீட்ரா பண்ணிப்போம். ஓகேவா? எஸ், 2R R V 2V. இப்போ இதுக்குள்ள போற கரண்ட் நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு நெட் நம்பரா வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஏமாந்து போயிடுவோம். பிகாஸ் இங்க ஒரு அன்னோன் வேரியபிள் V இருக்கு. இது 2V, இது வோல்டேஜ், இதுவும் 2V. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்பர்ல கொடுத்துருக்காங்க, பட் இது ஒரு வேரியபிள் தான். அப்ப நம்ம கிடைக்கிற ஆன்சரும் வேரியபிள் தான் வரும். பிகாஸ் ஆறுங்கிற வேரியபிள் இருக்கு. அப்ப ஐங்கிறது ஒரு நெட் நம்பரா வராது. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். அந்த ஐயை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி, ஏன் நான் இதை சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஐ ஒரு நல்ல மேக்னிடியூடா கிடைக்கல, நம்ம எடுத்துட்டு போற தப்புன்னு சில பசங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ லூப் அசீவ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்பயுமே பிடிச்சது கிளாக் வைஸ் தான். ஸோ லூப் அசீவ் பண்றது என்னோட விருப்பம். ஸோ இப்போ கிளாக் வைஸ் எழுத போறேன். கேவியில் தப்பு இல்லாமல் எழுதணும் அப்படின்னா நான் இப்போ எழுதுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு இஸ்ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் பேட்டரியை முடிச்சிருங்க. இதுதான் மிஸ்டேக் அவாய்ட் பண்ற ஒன்லி வே, என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போறாங்க. ஒருத்தன் லைஃப் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போயிடுச்சுன்னா அவன் நெகட்டிவ் தானே. -2V லூப் அப்படியே இப்படி சுற்றி வரணும். பேப்பரில் படாமல் இப்படி பெண்ணை சுற்றி பார்க்கணும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஒருத்தன் லைஃப் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போனுச்சுன்னா அவன் பாசிட்டிவ் தானே. பக்கா? எஸ், ஓகே. இப்போ கரண்ட் டைரக்ஷன் அசீவ் பண்றேன். கரண்ட் டைரக்ஷன் அசீவ் பண்ண போறேன். கரண்ட் டைரக்ஷன் அப்படி அசீவ் பண்றேன். இப்படிதான் அசீவ் பண்ணி அங்கிருந்து கூட எடுக்கலாம். சில பேர் என்ன சார் வந்துட்டு 2V இருக்கிறதுனால ஐ எங்க ஸ்டார்ட் பண்றாரு. கேவியில பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் ஷார்ட் கட்டு. ஸோ இப்போ கரண்ட்டும் லூப்பும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. லூப்பும் கரண்ட் ஆப்போசிட். லூப் இந்த சைடு, கரண்ட் இந்த சைடு. அப்போ -I/2R. ஸோ இஸ் ஈக்குவல் டு எத்தனை பேட்டரி இருக்கோ அதை முடிச்சிடணும். ரைட் சைடு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை முடிச்சிடணும். தப்பே வராது சார். 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க, 2 பாராமீட்டர் நாங்கள் எழுத போறேன். அப்படியே சுத்தி பாருங்களேன். கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது, லூப்பு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. கரெக்டா? அப்ப அங்கேயே என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ஸோ நீங்க பென்னு பேப்பர்ல படாம இப்படி ஃபுல்லா பார்க்கணும், இல்லாட்டி தப்பு வந்துடும். -I/R. எக்ஸலன்ட். இங்க ஆன்சர் என்ன வரும்? -V. இங்க -3IR. ஆமா சார், 2R R ஆட் பண்ணா 3R -3 மைனஸ் கேன்சல். Fantastic. V is equal to I/3R. I is equal to V/3R. என்னோட கரண்ட் வேல்யூ பாசிட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட். என்னோட கரண்ட், தட் இஸ் நான் கண்டுபிடிச்ச கரண்ட் வேல்யூ நெகட்டிவ்ல வந்தா நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் தப்புன்னு அர்த்தம். ஸோ இங்க எனக்கு பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பா கரண்ட் இப்படிதான் சார் போகுது. டவுட்டே வேணாம் சார். பர்ஃபெக்டா ஐ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். 100% ஹையர் ஆர்டர் திங்கிங்ஸ் தான். கரண்ட் இப்படி தான் அசீவ் பண்ணேன். இப்போ கரண்ட் இப்படி வருது. இது கியூனா கண்டிப்பா இதுவும் கியூ தான். இது பீனா கண்டிப்பா இதுவும் பி தான். இப்போ இந்த செக்மெண்ட்ல மட்டும் நான் எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுதான் VQ. எங்க போய் முடியுதோ அதான் -VP. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எரேஸ் பண்ணிடவா? ஓகேவா? இந்த வேல்யூ இருக்கட்டும். I is equal to V/R மட்டும் எழுதிக்கும். I is equal to V/3R. ஓகே, இதை எரேஸ் பண்ணிடலாம். ஃபைன், இது எரேஸ் பண்ணிடுவோம். சூப்பர் சார். இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் லூப் போட போறேன் சார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பாக்ஸா தான் எப்பயுமே பார்த்திருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது R, இது Q, இந்த பாயிண்ட் P, இங்க இருக்குது V. சோ என்னோட கேசிஎல் லூப்பே நான் இப்படி அசியூம் பண்றேன் சார். ஏன் இஷ்டம். இது லூப். கரண்ட் என்ன டைரக்ஷன்ல போகுது? இந்த டைரக்ஷன்ல போறாங்க. ஆக்சுவலா இது ஒரு க்ளோஸ் லூப்பே கிடையாது. க்ளோஸ் லூப்னு சொல்ல முடியாது. VQல ஸ்டார்ட் ஆறாங்க, VPல முடிறாங்க. எங்க ஸ்டார்ட் ஆறாங்களோ அங்கதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ நான் எழுத போறேன் VQ பக்கா -VP. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க. நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லா பேட்டரி டெர்மினல் வோல்டேஜ் முடிச்சிருவோம். V is equal to IR. V is equal to IR.
விக்யூல ஸ்டார்ட் பண்றேன், விபில முடியறேன். இது அன்னோனா தான் இப்படிதான் ஒர்க் பண்ணும். லூப் எப்படி போகுது பாருங்க, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது. ஒருத்தன் லைஃப் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போனா நெகட்டிவ் தானே. மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கண்டிப்பா முடிச்சாச்சு, சூப்பர். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரைட் சைடு போங்க. ரைட் சைடு ஐஆர் ஒர்க் பண்ணணும். ஐயும் லூப்பும் ஒரே டைரக்ஷன், ஐயும் லூப்பும் ஒரே டைரக்ஷன், ஃபேண்டாஸ்டிக். விக்யூ மைனஸ் விபி மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்ன, வி பை 3r. ஆமா சார். ஸோ வி பை 3r இன்டு ஒரு ஆர், ஆர் கேன்சல். விக்யூ மைனஸ் விபி மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு வி பை 3. கண்டிப்பா கஷ்டம் இல்லை சார், ஈஸி தான் சார். இந்த மைனஸ் வி அங்கிட்டு எடுத்துட்டு போங்க. விக்யூ மைனஸ் விபி இஸ் ஈக்குவல் டு வி பை 3 பிளஸ் வி. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 4v by 3. இது எழுதிடுவோம். ஏன் v by 3 plus v is equal to 4v by 3 கண்டுபிடிச்சாச்சு, அன்னோன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 4v by 3. இப்போ நான் இதையும் எரேஸ் பண்ண போறேன். ஸோ இதையும் எழுதிக்கலாம். vq minus vp is equal to 4v by 3. ஓகே, இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கு வர போறோம். அண்ட் மோரோவர் இந்த கெப்பாசிட்டன்ஸ்ல இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்டெண்ட் பண்றதா சார் இங்க மேட்டர். இப்ப இந்த பாயிண்ட மட்டும் எடுக்கிறேன் பாருங்க, முடிஞ்சு சம் முடிய போகுது, அவ்வளவுதான். ஓகே, இதை நானா பாசிட்டிவ் அச்சீவ் பண்றேன், இதை நானா நெகட்டிவ் அச்சீவ் பண்றேன் சார். வெரி இம்பார்ட்டன்ட் சார். இல்ல மாத்தி அச்சீவ் பண்ணிக்கலாமா? ஓகே, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் எடுத்து பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் உங்க அசம்ஷன் தான். சரி, ஃபர்ஸ்ட் போட்டதே போறேன், அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா என் டக்குனு என் மைண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா விபில இருந்தா விபி போறேன். புரிஞ்சுது சார். ரெண்டு மெத்தடோட ஆன்சர் சேமா தான் சார், மேக்னிடியூட் சேமா தான் வரும், சைன் மட்டும் மாறி வரும். நான் பிளஸ் மைனஸ் ஒர்க் பண்றேன், நீங்க மைனஸ் பிளஸ் ஒர்க் பண்ணுங்க. எனக்கு வந்து ஆன்சரோட அதே ஆன்சர் வித் வேற சைன் வரும். சரி சார், இவ்வளவுதான் சார். இது யார் சார்? வி சார். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்? என்னோட லூப் இப்படி எடுக்கிறேன். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்? கியூ. எங்க போய் முடிகிறேன்? பி. ஸோ விக்யூ மைனஸ் விபி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு ரெண்டு பேராமீட்டர் முடியணும், ஒன்னு முடிச்சாச்சு, இன்னொன்னு முடிக்கலாம். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போறது ஒருத்தர் லைஃப், அப்போ அது மைனஸ் வி. சூப்பர். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், லூப் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கெப்பாசிட்டன்ஸ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போனா பாசிட்டிவ் தானே. அப்போ பிளஸ் விசி. சூப்பர். அந்த பிளஸ் விசி யாரு? பொட்டன்ஷியல் ஆன் த கெப்பாசிட்டன்ஸ். அந்த கெப்பாசிட்டன்ஸோட பொட்டன்ஷியல். ஏன் பிளஸ் போட்டேன்? மைனஸ்ல இருந்து பிளஸ் போகுது லூப், அதனால பிளஸ் போட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட். இங்க எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இல்ல. கரண்ட் போகுதா? போல. இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒண்டர்ஃபுல்லான கான்செப்ட். ஸ்டடி ஸ்டேட்ல அவங்க ஓப்பன் சர்க்கியூட்டா இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செமையா புரியணும்னா இப்படிதான் ஒர்க் பண்ணணும். நான் இப்படிதான் இருக்கும் அது. ஆமா, ஆனா இங்க ஒரு பொட்டன்ஷியல் மெயின்டைன் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட் சார். இது யாருன்னா அந்த வி. நல்ல குவாலிட்டியான ப்ராப்ளம் சார். போறவர் எல்லாரும் படிச்சிட முடியாது, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி போறவங்க அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது அப்போ இந்த VQ மைனஸ் VP என்ன எழுதணும்? தோ VQ மைனஸ் VP இஸ் ஈக்குவல் டு 4V by 3. ஆமல்ல சார். மைனஸ் V which is equal to minus VC. நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரெக்ட் தானே? எஸ். பக்கா சார். அப்ப இது எல்சிஎம் எடுங்க. அப்ப எல்சிஎம் எடுத்தா 4V minus 3V by 3 is equal to minus VC. Answer V by 3 is equal to minus VC. இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? VC is equal to minus V by 3 சார். சார் இதுக்கு மீனிங் நான் அசியூம் பண்ண பிளேட் தப்புன்னு அர்த்தம். இது அப்படியே உல்டாவா வரணும். இது மைனஸ் இது பிளஸ்ன்னு அர்த்தம். அப்படிதான் அங்க நடக்குது. ஏன்னா எனக்கு ஆன்சர் மாறி வந்துருச்சு. இப்படி ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் பிளஸ்ல வரும் சார். கன்ஃபார்மா செக் பண்ணி பாருங்க, பிளஸ்ல வரும். பிளஸ் V by 3. பட் இங்க அவங்க பொட்டன்ஷியல் என்னதான் கேட்டிருக்காங்க. நீங்க பொட்டன்ஷியல மைனஸ்ல ஒரு நாளும் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஒருவேளை இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு அவங்க கொடுத்திருந்தா அவங்க கொடுத்த கேஸ்ல ஒர்க் பண்ணி அப்ப நான் மைனஸ் சைன் போடுறோம். இங்க அவங்க எதுவுமே கொடுக்கல. சோ த ஆன்சர் இஸ் V by 3. தட்ஸ் ஆல். மாஸ்டர் ப்ராப்ளம். கண்டிப்பா சைனை மாத்தி போட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டினும் நம்ம தெரிஞ்சுட்டு போனா சென்டம் மெயின் பண்றவங்க டெஃபினட்டா
99க்கு அப்புறம் அந்த ஒரு மார்க் எடுக்கிறது பெரிய சேலஞ்ச் சார். ஆல் தி பெஸ்ட், கீப் ஆன் வாட்சிங்.